இப்படி இருந்து போட்டா போதும். அப்படியே அதோடவே கை கழுவிட்டாதான் டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓவரே. போனா ஏங்க என்ன பண்றீங்க? பாருங்க வடை சட்டி. அது எங்களுக்கு தெரியுது. அடுப்பு அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. என்ன பண்றேன்னு கேட்டேன் நான். சிக்கன் கிரேவி பண்ண போறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனுக்கு சும்மா வெறும் மசாலா தூள் மட்டும் போட்டு கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெய் ஊற்றலாம். போடலாங்களா? போடுங்க போடுங்க. தக்காளி தக்காளி இப்போ போடலாமா? இல்லை கொஞ்சம் வணங்கிட்டுங்க. ப்ரௌன் கலர் ஆகிட்டு போட்டுக்கலாம். ஓகே. தீபாவளி பட்டாசுலாம் வெடிக்கலையா? பட்டாசு வெடிக்கலாங்க. என் பசங்கள்லாம் வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பசங்கள்லாம் வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. தம்பி ஒரு பட்டாசு கொண்டாந்து இங்கே பற்ற வைக்க பார்க்கலாம். ஏங்க ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்குது சவுண்டு. என்னது? பூண்டு பேஸ்ட் போடுறேங்க. ஓகே போடுங்க. நல்லா புகையில்லாத வேகமாக எரியுது. வீட்டெல்லாம் சாப்பிட்டாச்சா? வீட்டெல்லாம் காலையிலேயே சாப்பிட்டாச்சு. முறுக்கு சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? என்ன கேட்குறீங்க? நான் முறுக்கு சாப்பிட்டேன். முறுக்கு சாப்பிட்டு பல்லு வலி எடுத்துச்சு. இதெல்லாம் ஓவரே. நிஜமா பல்லு வலி எடுத்துது. நிஜமா தான் பல்லு வலி எடுத்துச்சு. அளவா சாப்பிடணும். எதை சாப்பிட்டாலும் அளவா சாப்பிட்டா பல்லு வலிக்காது. இல்ல ஒரே கடி தான் கடிச்சு பல்லு வலி எடுத்துச்சு. அதனால நீ கறி சாப்பிட்றது கொஞ்சம் டவுட் தான். என்னது இது? பார்த்தீங்கன்னா சிக்கன். ஓகே. அதான் லெக் பீஸ். லெக் பீஸ் எல்லாம் இருக்க மாட்டேங்குது. பிரியாணி செய்யலான்னு லெக் பீஸ் வாங்கிட்டு வந்ததுங்க. பிரியாணி வேணாம் கிரேவி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே போடுங்க. பிரியாணி செஞ்சு ரொம்ப லேட் ஆகுங்க. அதெல்லாம் லேட் ஆயிடுச்சு சாப்பாடு டைம். அதனால அப்படியே கை கழுவிட முடியுமா? பரவாயில்ல. நீனாச்சும் அங்கே கழுவுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சட்டுக்குள்ளாரையே கழுவி விட்டுருவாங்க. வீடியோவில் பார்த்தது இல்லையா? நான் நேரில் பார்க்கல, வீடியோவில் பார்த்தேன். ஆமாம். ஒரு சில அதோடவே கை கழுவிட்டாதான் டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். நான் வேற அவசரப்பட்டு இங்கே கழுவிட்டேனே. நல்லா இருக்குது என்ன. இது நாங்கள் மிளகாத்தூள் கொத்தமல்லியில் வச்சுங்களா? ஃபைனல் டச்சுங்களா? இல்லைங்க உப்பு இப்போ தானே போட்டோம். சரிங்க. நல்லா உருண்டு வரும். சரிங்க. கறி உருண்டு வரும். உருண்டு வருங்களா? அதுக்கப்புறம் போட்டுப்போம். இதெல்லாம் பார்த்தீங்களா ஓரளவு போட்டப்போ ஒரு மாதிரி கலர் மாதிரி பார்த்தீங்களா? இந்த மாதிரி உப்பு போட்டு ஒரு இதாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் இன்னும் மசாலா போட்டால் தான் நல்லா கலர்னு வரும். போடலாம் போடலாம். என்னப்பா அது? லட்சுமி ரெடி. இங்கே இந்த அடுப்பில் போடு, வெடிக்குதான்னு பார்க்கலாம். போடு பார்க்கலாம், வெடிக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். போன வருஷமே உங்கள் அப்பா அடுப்பில் போட்டு தான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறோம். மூஞ்சி எல்லாம் கரையின்னு ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணி விட்டுறா. வா உள்ளவா, பக்கத்தில் வா. நீ வீடியோவில் தெரிய மாட்டேங்கிறவா? அடா அத்தனை வச்சிருக்கிற கொண்டா. அதை அப்படியே தூக்கி இங்கே போடு பார்க்கலாம். வீசு. நான் இந்த பக்கம் வந்துக்கிறேன். இங்கிருந்து அப்படியே சரி ஒன்றை கொடு நானாச்சு போடுறேன். அம்மா பப்பு அப்படியே கொண்டு போய் இங்கேருந்து இப்படி இருந்து போட்டால் போதும். தள்ளிக்க பாருங்க. சட்டை மேல போட்டுருவாங்களே என்னமோ. நான் அப்படியே ஒரு ஆர்வமா பாக்குறேன். தம்பி அவன் ஓடியே போயிட்டான். அவன் உன்னை காப்பாற்ற போறான். அவன் சாக்காயிட்டான். சாக்கால நெசமாலுமே போட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு பதட்டத்துல ஓடிட்டான். இல்ல அவன் பட்டாசை போட்டு சட்டி வந்து நம்ம மேல விழுந்து ஓடி போயிட்டான். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போடுங்க போடுங்க. நல்லா உரப்பா போடுங்க. இல்ல அளவா போட்ட குழந்தைங்கள சாப்பிடணும்ல. போதும். தீ எரியதுக்கு பட்டாசை போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். வெடிக்குமா வெடிக்காதா இல்லை புஷ்வானமா என்னங்கிறது. சிக்கன் கிரேவி பண்றது ஈஸியான வேலை. அவ்வளவுதான். நீங்க பண்றீங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சமையல் பண்ண தெரியாது. ஈஸியான வேலையும் கூட தெரிய மாட்டேங்குது. ஈஸியான வேலை சாப்பிட்ற வேலை தெரியுமா?
பாருங்க கலர்ஃபுல் ஆயிருச்சா. அவ்வளோதான். தண்ணி ஊற்றணும்னா வெந்துச்சுன்னா தண்ணி அப்படியே நல்லா சுண்டி வந்ததுன்னா ரெடி ஆயிரும். இப்போதான் கலர்ஃபுல்லாக தெரியுது. ஆமாம், சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதை வந்து தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சுருவோம் வேகட்டும். சரி, தீபாவளிக்கு எல்லாத்தையும் சிக்கன் கிரேவி சாப்பிட கூப்பிடு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. சிக்கன் மட்டன்லாம் இல்லைங்க, இப்போ சிக்கன் தாங்க. சிக்கன் தான். மட்டன் ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? சொல்லவே இல்லைங்கிட்ட. ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் மாப்பிள்ளைக்கெல்லாம் வந்து இலையில போட்டும் போது தெரியும். மூடி வச்சிருவோம், அப்புறமா பார்த்துக்கலாம். இலை தடத்துல மேலே அந்த நெல்லிக்காய் இருக்கு பார்த்தீங்களா? நெல்லிக்காயே காணவே, மரம் தான் தெரியுது. ஆமாம், எங்கேயும் பிஞ்சு விட்டுருக்குதுன்னு சொன்னாங்க. இது 2 வருஷமா இருக்கு. அதோட இது விழுந்துரும். நம்ம மூடி வச்சிடறோம். ஓகே, அவ்வளோதான். இது நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம் நாங்கள். அப்பா, போனா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சா? மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சா வேலை முடியும். அவ்வளோதானா? வாவ், பார்க்க சூப்பராக இருக்குது. ஆமாம், லெக் பீஸ் மட்டும் தெரியுதா? தெரியுது. சூப்பராக இருக்குது. மல்லித்தலையை போடுவோம். டேஸ்ட் பார்க்குறீங்களா? அப்படியே எடுத்து வாயில் போடுது. ஏங்க அங்கே ஒரு தம்பாத்தியா? என்னடா அது? ஊதுவத்தி. டேய், ஊதுவத்தி பற்றக்கூடாதுடா, பட்டாசோட திரும்பி கொண்டு வந்து விடா. டேய், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, எடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்னங்க கறி நோண்டிட்டு இருக்கிற? எலும்பு இருக்கு உள்ள, அப்படியே ஓட முடியாதுல்ல. சூப்பராக இருக்குங்க, நல்லா வந்துருச்சு. நல்லா இருக்கு, நல்லா காரமாக நல்லா இருக்கு. சரி, நீ மட்டும் சாப்பிட்டா போதுமா? எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். மறக்காமல் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். ஹாப்பி தீபாவளி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.